அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் பன்னீர் ப்ரௌன் வெஜ் மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த இதில் பேனில் நம்ம பூண்டை ஒரு 3-4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி வச்சு வெட்டியிருக்கேன். அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ முதல்ல ஆயில் ஹீட் ஆனோடனே பூண்டை ஃபஸ்ட்டு போடுங்க. பூண்டை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இது நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மற்ற குழம்புகளுக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்க தேவையில்லை. இது நம்ம இந்த காய்கறியிலே நம்ம மோமோஸில் நம்ம இந்த வெஜ்ஜை நம்ம அதில் வைக்கையில் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை செய்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் ரெண்டையுமே நான் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கேரட்டை கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் உள்ள அந்த காய்கறியில் உள்ள பச்சை வாசனைகள் போகிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வதக்குறோம். அப்போ தான் நமக்கு அந்த மோமோஸில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நம்ம கோபிஸு மலேசியாவில் பேசுகிற வார்த்தைகளே எனக்கு வருது. முட்டைக்கோஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த கேரட்டில் உள்ள பச்சை வாசனையும் முட்டைக்கோஸில் உள்ள பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குனா போதும். நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு லைட்டாக உப்பு போடுங்க. இந்த காய்கறியை வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா ஓரளவு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு ஓரமாக அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறினதுக்கப்புறம் அதை அங்கிட்டு ஒரு ஓரமாக ஆறட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா பாருங்கள், அப்போயே நம்ம காய்கறி போடையிலே எப்படி இருந்துச்சு. இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. ஒரு 100க்கு ஒரு 80% வதங்கினா போதும். இப்போ அதை எடுத்து ஒரு ஓரமாக அதை நல்லா ஆற விட்டுருங்க. அது ஒரு பக்கெட் ஆறட்டும். இப்போ நம்ம பன்னீரை நல்லா நசிச்சு நல்லா ஃபோக் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அந்த பன்னீர் மேலே ஒரு 4-5 முட்டை 5 முட்டை நான் ஆட் பண்ணுறேன். முட்டை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு சீரகத்தூளும் மிளகுத்தூளும் அதில் ஆட் பண்ணுறோம். சொல்லப்போனால் இது வெஜ் மோமோஸே கிடையாது, நான்வெஜ் மோமோஸ் தான். நம்ம அதில் கேரட்டும் முட்டைக்கோஸும் நம்ம சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம ஒரு 5-6 பீஸ் ப்ரௌன் என்கிட்ட இருந்துச்சு இறால், அதை நான் கையிலே நசுக்கி விட்டுருக்கேன். ஒரு 5-6 பீஸு விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கிறேங்க. எனக்கு விருப்பமாக இருந்துச்சு, வீட்டில் இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கிறோங்க. நல்லா இதை ஆட் பண்ணி விட்டு நல்லா முட்டை போட்டிருக்கிறனால நல்லா அடித்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை என்ன செய்வோம்னா, இதை ஒரு கடாயில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா இதை வதக்கி எடுக்கணும். அந்த முட்டை பன்னீர் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக ரெடியாகி வரும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்த அந்த கேரட்டும் முட்டைக்கோஸும் ஆறிடுச்சு. இப்போ அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்க்கவே இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க ஒரு தடவை.
எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம முட்டை இந்த இறால் இதெல்லாம் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த பாருங்கள், நான் வதக்குறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே இதை வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக முட்டை எல்லாம் வெந்து அந்த பன்னீர் நல்லா இந்த வெஜ்ஜு கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் வெந்து சூப்பராக ரெடியாகி வரும், நல்லா உதிரி உதிரியாக. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மோமோஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ இதை நல்லா இதை வந்து அந்த முட்டை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா அதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கிறோங்க. நல்லா பொடி மாஸ் மாதிரிக்க ரெடியாகி வரணும். முட்டையெல்லாம் நல்லா அப்படி உதிரி உதிரியாக வரணும். நல்லா அப்படி கிண்டி எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஓரமாக நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. வதக்கி அதை அப்படியே ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு இப்போ எப்படி ரெடியாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கிறோங்க. ஆல்ரெடி நம்ம காய்கறியெல்லாம் வதக்குனதுனால பிரச்சனை இல்லை. இப்போ மோமோஸ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நல்லா இந்த மாதிரி நான் பின்னாடி பின்பகுதியில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு 4-5 பூண்டு பல் அதெல்லாம் சேர்த்துக்குருவோம். பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி, இதுதான் மோமோஸ் சட்னிக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வேக விட்டுருங்க. நல்லா இது வெந்தோடனே நல்லா இந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் நல்லா உரிச்சு வந்துடும். இந்த பாருங்கள், அப்படியே வெந்தோடனே எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தக்காளியில் உள்ள தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடுவோம். மிளகா வந்து நான் 4 எதுக்கு போட்டேன்னா, காரம் பத்தாமல் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 போட்டுக்கிறதுக்கு தான். ஆனால் நான் இப்போ 3 மிளகா தான் சேர்ப்பேன். காரம் பத்தாட்டி இன்னொரு மிளகாவையும் ஆட் பண்ணிக்குவேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் காரம் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதில் வந்து பூண்டு, நம்ம அவிச்சு வச்சுருந்த பூண்டு, காஞ்ச மிளகா அது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து ஒரு சட்டியில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணி இந்த நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை அதில் இறக்கிடுங்க. நல்லா இறக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக கிடக்கு. அது என்னதுன்னா, அந்த தக்காளியில் நம்ம மேலால் அந்த மூக்கு இருக்குல்ல, அதை நான் எடுக்காமல் போட்டது தான். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விடுங்க. நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அடுப்புலேயே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸு இல்லாட்டி சில்லி சாஸ் 2ல் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம லெமன் இருந்தால் ஒரு லெமன் எடுத்து அதில் பிழிஞ்சு விட்டுக்கிறோங்க. அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து மோமோஸ் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா. இந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மோமோஸ்க்குள்ளே மாவு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பவுலில் மாவு எவ்வளோ தேவையோ, நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ண போகிறீங்களோ மோமோஸு அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க. பிள்ளைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற ஒரு இது மோமோஸ்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நான் சொன்ன மெத்தடில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. பெரும்பாலும் வெஜ்ஜை வச்சு செய்வாங்க, வெஜ்ஜில் சாப்பிடுவாங்க, இல்லாட்டி சிக்கன் இல்லாட்டி மட்டன் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த பன்னீர் முட்டையெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியலை. அப்படி யாரும் சாப்பிட்ருந்தா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். சரி, இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு டேஸ்ட்டு. நல்லா இந்த மாவை நல்லா அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க.
அது நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் நமக்கு தேய்க்கையில் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா தேய்ச்சி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா பெருசாக இலகி விட்டுட்டு அதில் நம்ம ஏதாச்சும் ஒரு மூடி எதுவும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சிட வேண்டியது தான். ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதை பார்த்து அழகாக அதை மோமோஸ் எப்படி மடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி அழகாக அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே வாங்க. 2 பக்கெட் உள்ள மாவை நல்லா ஸ்டஃபிங்கை வந்து உள்ளால் அமுக்கி விட்டுட்டு அதை 2 பக்கெட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. மோமோஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யாருனாலையும் செய்ய முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி எங்களால் செய்ய முடியலன்னா இன்னொரு மெத்தடு சிம்பிளாக சொல்லித்தரேன். அந்த மாதிரி செய்யலாம். இன்னொரு மெத்தடு அது நம்ம சும்மா கொலக்கட்டை வச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இலக்கி எடுத்துக்கிட்டாச்சு, நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள், இப்போ நான் சொல்லித்தர்றேன். இது வந்து கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கிருவீங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மோமோஸ் செய்ய கற்றுக்குறங்க பிகினர்ஸாக இருந்தால். அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண உங்களுக்கு அந்த டிசைனாக செய்ய வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு நல்லா அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சாலும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஓப்பனாக இருந்தாலும் அது வேகையில் அப்படியே ஓப்பன் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. பாருங்கள், நான் மோமோஸ் வந்து ஸ்டஃபிங் வச்சு நல்லா ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை கொண்டுட்டு போய் இட்லி பாத்திரம் இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு அவிச்சு எடுத்துக்கிற வேண்டியது. இட்லி பாத்திரத்தில் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில், தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இல்லை ஆயில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஆயில் தடவி இருக்கிறதுனால நல்லா அப்படியே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அதில் ஒட்டிக்காமல் அழகாக எடுக்க வரும். இப்போ அதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். வெந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அது ஓப்பன் ஆகலை, பிரியலை. இப்போ எடுக்கையில் எவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள். ஏன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறோம் கீழே அந்த இட்லி சட்டியில். அதனால் அந்த குழியில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணதுனால நமக்கு அந்த மோமோஸோட மாவு வந்து ஒட்டலை. இதே நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒட்டிடும். மோமோஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பார்த்திங்களா? இப்போ கீழே உள்ள லேயர்லேயே எடுத்துருவோம். அதுலேயே எடுத்துக்கிட்டு நம்ம மோமோஸை எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷுனால் அந்த மோமோஸ் தாங்க. இந்த மோமோஸும் அப்புறம் நான் வைக்கிற அந்த மோமோஸ் சட்னியும் தான் என் மகளுங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு. மாவு வந்து நம்ம வந்து ரொம்ப திக்னஸாக நம்ம மோமோஸ்க்கு எப்போவுமே ரெடி பண்ணக்கூடாது, தேய்க்கக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து மோமோஸ்க்கு வந்து மாவை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா மெலிசாக சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு மோமோஸ் சூப்பராக டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். நான் அடுத்த வீடியோவில் சிக்கன் மோமோஸ், அடுத்து மட்டன் மோமோஸ் இதுவும் நான் செய்வேன். நான் போடுவேன் கண்டிப்பாக. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் என்னகிட்டேருந்து வீடியோ எதுவும் உங்களுக்கு வேணும்னா, என்னோடய சமையல் சம்மந்தப்பட்டதை பற்றி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக நான் போடுறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்திங்களா? சாப்பிட்டு பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த காரம், அந்த உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கு, அந்த எல்லாமே சூப்பராக எடுத்து கொடுக்குதுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.